நான் நம்பலனா என் வாழ்க்கை எப்படி நடக்கும்? நான் விசுவாசிக்கிற என் வாழ்க்கை எப்படி நடக்கும்? வசனத்துல காத்து கொள்ளலனா என் வாழ்க்கை எப்படி நடக்கும்? ஆனா வேத வசனம் தெளிவா சொல்லுது, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட வசனத்தை அதை கேட்கிறவர்கள் அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்துல தாழ்மையாய் பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில எப்படி நடக்குமா? அது 8வது வசனத்தை வாசிச்சோம்யா. ஒன்று 100ஆக பலன் கொடுக்கிறது. அந்த ஒன்று நான் தான் சத்தமாக சொல்லுவேன், இந்த ஒன்று என் குடும்பத்துல 100ஆக பலன் கொடுக்கும். இந்த ஒன்று என் வேலையில 100ஆக பலன் கொடுக்கும். இந்த ஒன்று என் பள்ளிக்கூடத்துல 100ஆக பலன் கொடுக்கும். இந்த ஒன்று என் ஊழியத்துல 100ஆக பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்களேன். இனி ஏன் பலன் கொடுக்காம இருக்கிறோம்? ரோஜனமே இல்ல தன்மை ஊர்ல சொல்றாங்க. ஏன் வசனத்தை காத்துக்கொள்ளல, வசனத்தை பேசல, வசனத்தை பயன்படுத்தல, வசனம் முதல்ல இருதயத்துல இல்ல அப்படின்னு சொல்லுங்களேன்.